அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் கைது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுகவின் ஒரு மூத்த அமைச்சர் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் அவர்தான். அவர் ஒரு பொது மேடையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை அவதூறாக பேசியிருந்தாங்க. அதுக்கு தாவைக்க நிர்வாகி கம்ப்ளைண்ட் பண்ணி அது வழக்கும் பதியப்பட்டது. அந்த வழக்குக்கு முன்ஜாமீன் கேட்டு நேற்று உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருந்தாப்புல அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்று 3/7/2026 அன்று அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அதை டிஸ்மிஸ் ஆகி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே திரு அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு எச்சரிக்கை என்று தாவைக்காவில் உள்ள அமைச்சர் பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. எங்கள் மீது தேவையில்லாத அவதூறுகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவைக்கா அமைச்சருங்க சொல்லியிருக்காங்க. மற்றும் இனி என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த வெள்ளை அறிக்கை மூலம் யார் யார் பொதுமக்களோட பணத்தை எடுத்திருக்காங்களோ அவளை பற்றியுமே கைது பண்ணணும். அது வெள்ளை அறிக்கையில் தெரியும், சரிங்களா? எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல். மின்துறைக்குன்னு தனி வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. அப்போ மின்துறையில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும். பணி நியமன ஆணையாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னு தனியாகவே ஒரு ஃபைல் போடுற அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு. மற்றும் எல்லா ஆஃபீஸ், அதாவது பவர் பிளான்ட்டு, கிரிட்டு, சோலாரு, இது எங்கே ஒரு சின்ன இபி ஆஃபீஸில் கொண்டு அந்த கரப்ஷன் நடந்துருந்துருந்துச்சுன்னா யாரையுமே விடக்கூடாது. காசு வாங்கி பல கோடி லாஸ் ஆக்குற அளவுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்கிற யாருமே நீங்கள் விடக்கூடாதுன்னு தான் எங்களோட இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிடிபிஎஸ் நான் சொல்கிறேன்னா, டிடிபிஎஸில் ஒரு மெட்டீரியல் சப்ளையாக இருக்கட்டும், ஒரு சிவில் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், மெக்கானிக் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ வேலை நடந்திருக்கு, எந்த குவாலிட்டியில் நடந்திருக்கு, அது எல்லாமே செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழு கொடுக்குற ரிப்போர்ட் படி இவங்க சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் விடுங்க. இல்லை இந்த இதுக்கு இவ்வளோ பெட்டிஷன், இவ்வளோ அமௌண்ட்டை போட்டு இது எப்படி நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் அமைச்சர் பெருமக்களை மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் உள்ள அதிகாரிகளும் நீங்கள் பார்க்கணும். ஒருத்தர் கூட அதில் தப்பிக்கக்கூடாது. தப்பிக்காமல் இருந்து நீங்கள் இந்த ஆக்ஷனை எடுத்தீங்க மற்றும் இந்த தாவைக்கா அரசு இன்னும் மென்மேலும் வளரும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் இப்போ முதல்வன் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இல்லை யாருமே எனக்கு தெரிஞ்சு டிவியில் சட்டசபையை லைவ் பார்த்ததில்லை. இப்போ பாட்டிமாரிலேருந்து குழந்தைகள் வரை எல்லாருமே சட்டசபையை பார்க்குறாங்க, உங்களையும் ஏற்று ரசிக்கிறாங்க. அதான் ஆக்ஷன் நல்லா இருக்குது, அறநிலைத்துறையில் ஆக்ஷன் நல்லா இருக்குது, பள்ளிக்கல்வித்துறையில் ஆக்ஷன் நல்லா இருக்குது, ராஜ்மோகன் அவர்களுடைய ஆக்ஷன், இப்படி எல்லாத்துக்குமே பாராட்டுகள் வந்துட்டுருக்கு. அதை இன்னும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த அதிகாரிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் கேரியர் மேலே எங்கேயோ போயிடும். ஏன்னா என்றைக்குமே தூய்மையான அரசியல்னால் அதான், தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும். அது அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இவங்க பண்ணுற சூழ்ச்சினால் எப்போனாலும் ஆட்சியை கலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கும் தெரிஞ்சுதான். இப்போ அதுக்கு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பேசுவோம். இன்று என்ன நடக்குன்னா, இந்த வெள்ளரிக்கையை வச்சு உடனடியாக அரசு அதிகாரி முதல் அமைச்சர் பெருமக்களும் ஈடுபட்டிருந்தால் ஒருத்தரையும் நீங்கள் விடக்கூடாது. அவர் விஜய் சொன்ன மாதிரி தான், பணத்தை தொட்டவங்களையும் நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் இந்த ஆக்ஷன் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ஆக்ஷன் எடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.